Hello everyone, welcome to my channel Beginner to Banker. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா RRB PO மெயின்ஸ் previous நடந்த memory based questionsல part 2 பார்க்க போறோம். So part 1 வந்து யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட லிங்க் வந்து description வச்சிருக்கேன் பாத்துக்கோங்க. After that freshers யாராவது இப்போதான் நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணுங்க and முடிஞ்ச அளவுக்கு உங்க friends சொல்லி ஷேர் பண்ணுங்க. So as usual question வந்து உங்களுக்கு இந்த ரைட் சைடுல இருந்து டிஸ்ப்ளே ஆகும். So அதோட அப்ரோச் வந்து நான் இந்த சைடு வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? ஸோ கொஸ்டின் பாருங்கள், ஒரு ப்ராபபிலிட்டி வச்சு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பேக்கில் வந்து 16 மாஸ்க் இருக்குது. அதில் வந்து 5 வந்து எல்லோ, 4 வந்து க்ரீனு, 7 வந்து ஒயிட்டு. இப்போ 3 மாஸ்க் வந்து அவங்க எடுக்கும்போது என்ன ஆகுன்னா, ப்ராபபிலிட்டி வந்து 3மே சேம் கலராக இருக்கக்கூடாது. அதாவது 3 மார்பிள் எடுக்கிறாங்க, 3 மாஸ்க் எடுக்கிறாங்கன்னா 3மே டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கணும். சரிங்களா? ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் அந்த கான்செப்ட் ஒன்று சொல்கிறேன். இப்போது ஒரு பேக்கில் வந்து ஜஸ்ட் அஷ்யூம் பண்ணிக்கோங்க, ஒரு பேக்கில் வந்து 3 வந்து பிளாக் பால் இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரு 5 வந்து ஒயிட் பால் இருக்குது. ஸோ ஒரு பேக்கில் வந்து 3 பிளாக் பால் இருக்குது, 5 வந்து ஒயிட் பால் இருக்குது. சரிங்களா? உங்களை வந்து 2 பால் பிக் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்லி பிக் பண்ண சொல்கிறாங்கன்னா, அந்த 2 பாலுமே சேம் கலராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒரு 2 பால் பிக் பண்ணணும், 2 பால் சேம் கலராக இருக்கணும். ஸோ 2 பால் சேம் கலராக இருக்கணும்னா, ஒன்று நீங்கள் எடுக்கிற 2 பாலுமே பிளாக் கலராக இருக்கணும், ஆர்எல்ஸ் நீங்கள் எடுக்கிற 2 பாலுமே ஒயிட் கலராக இருக்கணும். இது 2 தானே பாசிபிள். ஸோ நான் எடுக்கிற 2 பாலுமே பிளாக்காக இருக்கணும். ஆர்னா அடிஷன், சரிங்களா, அண்டுனா மல்டிப்ளிகேஷன். ஸோ நான் எடுக்கிற 2 பாலுமே பிளாக் பாலாக இருக்கணும், ஆர்எல்ஸ் 2 பாலுமே ஒயிட் பாலாக இருக்கணும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து 8. ஸோ 8C2. ஸோ 3C2னா என்ன அர்த்தம்னா, இந்த 3 × 2 2 × 1. ஸோ இந்த 3யை 2ஆல் மைனஸ் பண்ணிங்கன்னா 3C1 வரும். 3C1 வேல்யூ வந்து 3. சரிங்களா? அதே மாதிரி 5C2னா 5 × 4 வந்து 20, 2 × 1 வந்து 2. ஸோ 20/2 வந்து 10. சரிங்களா? ஸோ 8C2னா 8 × 7 2 × 1. ஸோ 8 × 7 வந்து 56/2. ஸோ 28. ஸோ உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கிற ப்ராபபிலிட்டி வந்து 13/28ன்னு வரும். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, நீங்கள் எடுக்கிற 2 பாலுமே எய்தர் பிளாக் பாலாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் 2 பாலுமே ஒயிட் பாலாக இருக்கலாம். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு ஃபைனலாக ப்ராபபிலிட்டி வந்து 13/28 இருக்குது. இது என்ன சொல்லணும், என்ன கேட்டிருக்காங்க, நீங்கள் எடுக்கிற 2 பாலுமே சேம் கலராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அவங்க என்ன சொல்லியிருக்கலாம்னா, என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் எடுக்கிற 2 பாலுமே டிஃப்ரெண்ட் கலராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படி வச்சுக்கோங்க கண்டிஷனை. இப்போ வந்து நீங்கள் எடுக்கிற 2 பாலுமே சேம் கலர் கண்டிஷன் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் எடுக்கிற 2 பாலுமே டிஃப்ரெண்ட் கலராக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு என்ன பாசிபிள் வரும்னா, நான் 2 பால் பிக் பண்ணுறேன். ஸோ இந்த 2 ஹேண்டில் 2 பால் பிக் பண்ணுறேன்னா, ஒரு ஹேண்டில் வந்து ஒரு பிளாக் பால் இருக்குது, இன்னொரு ஹேண்டில் வந்து இன்னொரு ஒயிட் பால் இருக்குது. ஸோ ஒரே பாசிபிலிட்டி தான். சரிங்களா? ஸோ 3C1 அண்டுனா மல்டிப்ளிகேஷன், ஆர்னா ப்ளஸ் அடிஷன் போகணும். சரிங்களா? ஸோ 5C1/8C2. ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 15/8 × 7 வந்து 56, 56/2 வந்து 28. சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் எடுக்கிற 2 பாலுமே சேம் கலராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் எடுக்கிற 2 பாலுமே டிஃப்ரெண்ட் கலராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதோட ப்ராபபிலிட்டி வந்து 15/28, இது வந்து 13/28. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கிற 2 பாலுமே டிஃப்ரெண்ட் கலராக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சேம் கலர் எடுத்துருக்கீங்கள, இந்த சேம் கலர்லேருந்து அந்த 1 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 15/28 வந்துருச்சா? ஸோ இந்த சேம் கலர்லேருந்து நீங்கள் அந்த 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 15/28, அதாவது டிஃப்ரெண்ட் கலருக்கு உண்டான ப்ராபபிலிட்டி கிடச்சிருச்சு. இன்கேஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட் உள்ள கலரை வந்து கண்டுபிடிச்சிட்டு இந்த 1 வந்து மைனஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சேம் கலருக்கு உண்டான ப்ராபபிலிட்டி கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இதான் கான்செப்ட். நீங்கள் சேம் கலரை வச்சு டிஃப்ரெண்ட் கலரில் ஆன்சர் கொண்டு வந்துடலாம் 1 மைனஸ் பண்ணி. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் ஃபைன் பண்ணி 1 மைனஸ் பண்ணிங்கன்னா சேம் கலர் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ கான்செப்ட் புரிஞ்சிருச்சுல?
ஸோ அதே தான் அந்த சம்மில் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 மாஸ்க் வந்து பிக் பண்ணணும். அப்படி பிக் பண்ணும்போது 3மே சேம் கலர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் கலராக இருக்கக்கூடாதுன்னா இப்போது 5 எல்லோ பால் இருக்குல்ல, ஸோ 5 எல்லோ பாலில் வந்து 2 எல்லோ பால் இருக்கலாம், ஆர் 1 க்ரீன் பாலாக இருக்கலாம். ஆர்எல்ஸ் 1 எல்லோ பால் இருக்கலாம், 2 ஒயிட்டாக இருக்கலாம். ஆர்எல்ஸ் 2 க்ரீனாக இருக்கலாம், 1 எல்லோவாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி ப்ராபிலிட்டி டிஃபரெண்ட்டுக்குள்ளது போய்கிட்டே இருக்கா. இது வந்து 4-5 பாசிபிள் வர மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன செய்கிறேன், இப்போ இந்த 3மே டிஃப்ரெண்ட் சேம் கலர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ நான் சேம் கலருக்கு ஃபஸ்ட்டு ப்ராபிலிட்டி எடுத்துறேன். ஸோ சேம் கலருக்கு ப்ராபிலிட்டி எடுத்திங்கன்னா மொத்தம் 5 எல்லோ பால் இருக்குது, 4 வந்து க்ரீன் பால் இருக்குது, ஸோ 7 வந்து ஒயிட் பால் இருக்குது. இப்போது நான் எடுக்கிற 3 பாலுமே எனக்கு வந்து எல்லோ பாலாக இருக்கணும். அப்போது இதோட ப்ராபிலிட்டி எவ்வளோ வரும்னா 5C3 ஆர் 4C3 ஆர் 7C3 by 11 16C3. நான் எடுக்கிற 3 பாலுமே எல்லோ பாலாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் நான் எடுக்கிற 3 பாலும் க்ரீன் பாலாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் நான் எடுக்கிற 3 பாலும் ஒயிட் பாலாக இருக்கலாம். ஸோ நான் சேம் கலருக்கு உண்டானது ஃபைன் பண்ணிட்டேன். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ 5C3னா எவ்வளோ வரும்னா 5 × 4 × 3, ஸோ 3 × 2 × 1, ஸோ 3 கேன்சல் ஆகும், 2 கேன்சல் ஆகும். ஸோ இது வந்து 10. ஸோ 4C3னா 4C1னா 4C1னா ஆன்சர் வந்து 4. ஸோ 7C3னா 7 6 5 3 × 2 6, ஸோ இது கேன்சல் ஆச்சுன்னா 35 அப்பான் 16C3யா 16 × 15 × 14 3 × 2, ஸோ 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸு, இது வந்து 7 டைம்ஸு, 80 × 7 வந்து 560. ஸோ இது எவ்வளோ வரும்னா 35 4 39 + 10 வந்து 49. ஸோ 49/516 வருமா. ஸோ 7ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 7 டைம்ஸு, இது வந்து 8 டைம்ஸு. ஸோ நான் சேம் கலருக்கு உண்டான ப்ராபிலிட்டி ஃபைன் பண்ணிட்டேன். இதோட ஆன்சர் வந்து 7/80. அவங்க என்ன சொல்லியிருக்கானுங்க, 3மே சேம் கலர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ நான் இதிலேருந்து ஒரு 1 மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு அதான டிஃப்ரெண்ட் கலராக வரப்போகுது. ஸோ 1 மைனஸ் பண்ணுங்கள், 1 மைனஸ் பண்ணுன்னா 7/80 போட்டோன்னா எனக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 73/80. சரிங்களா. ஸோ இது மாதிரி 2 பால்ஸில் கேட்டாலும் சரி, 3 பால்ஸில் கேட்டாலும் சரி, நாட் இன் சேம் கலர் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் 2ல் எந்த இது ஃபைன் பண்ணிட்டனாலும் இன்னொரு இது ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நான் டிஃப்ரெண்ட் கலர் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறையா பாசிபிள் போனதுனால நான் சேம் கலர் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து இந்த 1 மைனஸ் பண்ணி நான் டிஃப்ரெண்ட் கலருக்கு உண்டான ப்ராபபிலிட்டி ஃபைன் பண்ணிட்டேன். சரிங்களா. ஸோ இது கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா இந்த ப்ராபபிலிட்டி சம்லாம் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு போட்டை வச்சு கொடுத்துருக்காங்க. போட் அண்ட் ஸ்ட்ரீமில் வச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் த போட் வந்து 250% மோர் தென் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். A boat covered D km in downstream and D plus 24 km in upstream in 12 hours. Sum of speed of a boat in downstream and upstream is 84 km per hour. Find the time taken by a boat in upstream D minus 51 km. ஸோ இதில் உங்களுக்கு போட்டோட ஸ்பீடு சொல்லிட்டாங்க. போட்டோட ஸ்பீடுக்கும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடுக்கும் ரேஷியோவில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இது ஃபஸ்ட்டு போட்டோட ஸ்பீடு வந்து இது போட்டு, இது வந்து ஸ்ட்ரீமு. ஸ்ட்ரீம் வந்து 100னா போட்டோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னா 250% மோர்னா 315 இருக்குமா. ஸோ போட்டோட ஸ்பீடு வந்து 350, ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 100. ஸோ அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2, இது வந்து 7. சரிங்களா. 2x 7xன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டவுன் ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்கணும். டவுன் ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்னா போட்டோட ஸ்பீடையும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் ஆட் பண்ணணும். ஸோ 7x + 2x வந்து 9x. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து எனக்கு வந்து 9x. அதே மாதிரி அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு எவ்வளோ வரும்னா 7x - 2x. ஸோ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து 5x. சரிங்களா. இவங்க என்ன சொல்கிறானுங்க, டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 84 km சொல்லியிருக்கானுங்க. ஸோ 84 km இந்த டவுன் ஸ்ட்ரீமும் அப்ஸ்ட்ரீம் ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு 14xன்னு வருதா. ஸோ இந்த 14x தான் எனக்கு 84 km per hour. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வரும், 6ன்னு வருமா. ஸோ இந்த 6 இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஸோ எனக்கு டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 54 km per hour, அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 30 km per hour. சரிங்களா.
ஸோ இப்போ டவுன் ஸ்ட்ரீம் கண்டுபிடிச்சிட்டோம், அப் ஸ்ட்ரீம் கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு நம்ம டைம் ப்ரொபோஷனல் பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக ரெண்டுமே ஒரே டிஸ்டன்ஸாக இல்லை. ஒருத்தர் வந்து d கிலோமீட்டர் போயிருக்காங்க டவுன் ஸ்ட்ரீமில், அப் ஸ்ட்ரீமில் வந்து d + 24 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போயிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம பேசிக் மெத்தடில் தான் போட முடியும். d கிலோமீட்டர் வந்து டவுன் ஸ்ட்ரீம்னா 54 டைம் டேக்கன். அதே மாதிரி d + 24 வந்து 30னா ஸோ எனக்கு ஓவரால் 12 ஹவர்ஸு. ஸோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ஸோ ஈக்குவல் டு டைமு. சரிங்களா? ஸோ இது எப்படி இது பண்ணலான்னா, ஸோ 6ஆல் போட்டிங்கன்னா இது 9, இது 6ஆல் போட்டிங்கன்னா × 5, ஸோ 6 வந்து இங்கே வந்துடும். ஸோ 5 × d 9 × d 14d வருமா, 14d ப்ளஸ் 9 × 24னா 240, 240லேருந்து ஒரு 24 மைனஸ் பண்ணிங்கன்னா 216. அதே மாதிரி 5 × 9 வந்து 45, ஸோ 45 × 6 வந்து 240, 270, ஸோ 270 × 12 2700, 540, 3240. ஸோ இந்த 3240லேருந்து 216 மைனஸ் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன வரும்னா 3024ன்னு வரும். ஸோ 14d வந்து எனக்கு 3024ன்னு வரும். அப்போ டியோட வேல்யூ எவ்வளோ வரும்னா 2 டைம்ஸ் 28, 2னா 1 டைம்ஸ் 84, 6 டைம்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 216 கிலோமீட்டர். சரிங்களா? அதாவது டியோட வேல்யூ வந்து 216 கிலோமீட்டர். இவங்க என்ன சொல்லியிருக்கானுங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னா டைம் டேக்கன் பை அ போட் இன் அப்ஸ்ட்ரீம் வந்து ஒரு d - 51 கிலோமீட்டரை ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் கேட்டிருக்காங்க. ஸோ d வந்து 216னா d - 1 எவ்வளோ வரும், ஸோ 216 - 51. ஸோ இதோட ஆன்சர் எவ்வளோ வரும்னா 165 கிலோமீட்டர் வரும். இதை வந்து என்ன எதில் போகிறோன்னா அப்ஸ்ட்ரீமில் தானே ட்ராவல் பண்ண சொல்லியிருக்கானுங்க. ஸோ அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 30 கண்டுபிடிச்சிருக்கோமா. ஸோ 30ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு டைம் கிடச்சிருமா. ஸோ 30ஆல் டிவைட் பண்ணால் 5.5. ஸோ 5.5 ஹவர்ஸ் இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஃபஸ்ட்டு போட் ஸ்பீடுக்கும் ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கு ரேஷியோ கொடுத்துருக்கானுங்க. ஸோ நான் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு 9x, அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து 5x. இவங்க ரெண்டு சம் ஆஃப் த ஸ்பீடு வந்து 84 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த 14x வந்து 84னா எக்ஸோட வேல்யூ 6 வரும். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் வந்து 54, அப் ஸ்ட்ரீம் வந்து 30. ஸோ இந்த பேசிக் மெத்தடில் போட்டிங்கன்னா எனக்கு ஃபைனலாக டியோட வேல்யூ வந்து 216 கிலோமீட்டர்னு வரும். இவங்க என்ன சொல்லியிருக்கானுங்க, அந்த d - 51 வந்து அப்ஸ்ட்ரீமில் ட்ராவல் பண்ணால் எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ d - 51னா 216லேருந்து 51 மைனஸ் பண்ணால் 165, அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 30. இதை டிவைட் பண்ணால் எனக்கு 5.5 ஹவர்ஸில் வரும். 5.5 ஹவர்ஸில் அந்த டிஸ்டன்ஸை வந்து அப்ஸ்ட்ரீமில் போய் என்ன சொல்லுவாங்க, கிராஸ் பண்ணிடுவான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துருக்கானுங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாலினி இன்வெஸ்டர் ₹X in 12% CA for 2 years and gets ₹3816 as interest. If Ankur invested X plus 5,000 in another scheme with 18% SI for 3 years. ஸோ அதில் 3 years ஆட் பண்ணலாம் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அங்கூர் வந்து X plus 5,000 18% for 3 yearsல எவ்வளோ வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி. ஸோ 12%னா எஃபெக்டிவில் வந்து 25.44ன்னு வருமா, இது வந்து சிஐயில். சரிங்களா? ஸோ 25.44 வந்து எவ்வளோ வேல்யூனா 3816ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 100% எவ்வளோ வரும், 100ஆல் போட்டிங்கன்னா 2544ன்னு வரும். ஸோ 250ஆல் போட்டோம்னா 1272ன்னு வரும். ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 6183 எஸ் இன்ட்டு 150. ஸோ 100 × 150 எவ்வளோ வரும்னா 15,000. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 15,000. சரிங்களா? ஸோ அந்த என்ன சொல்லியிருக்காங்க, அங்கூர் வந்து X plus 5,000 சொல்லியிருக்காங்களா. ஸோ X plus 5,000னா 20,000. ஸோ 20,000ல் 18% ஃபார் 3 இயர்ஸ்னால் 54%. 54% 20,000ல் 54% வந்து 10,800. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து 10,800. ரொம்ப சாதாரண சம். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து ஒரு மிக்சர் அண்ட் அலிகேஷன் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a container 7 liters of juice
அதாவது ஒரு கண்டெய்னரில் 7 லிட்டர்ஸ் ஆஃப் ஜூஸ் இருக்குது சரிங்களா. 60 லிட்டர்ஸ் ஆஃப் ஜூஸை வந்து வெளியே எடுத்துட்டானுங்க. அண்ட் தென் ஒரு 40 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறானுங்க. ஸோ அதனால் ஃபைனலாக ரேஷியோ எவ்வளோ, ஜூஸ்க்கு வாட்டருக்கு ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னா 5:1 இருக்குது. ஸோ அனதர் கண்டெய்னரில் வந்து A+B லிட்டர்ஸ் ஆஃப் ஜூஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து 50 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜூஸ் வாட்டரோட ரேஷியோ வந்து 6:1 ஆயிடுது. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் B. பியோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ கண்டெய்னரில் வந்து 7 லிட்டர்ஸ் ஆஃப் ஜூஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த ஏங்கிறது ஜூஸ் ஓகேங்களா. ஸோ இதில் என்ன செய்கிறேன், நான் ஒரு 6 லிட்டர்ஸ் வெளியே எடுக்கிறேன். ஸோ 6 லிட்டர்ஸ் வெளியே எடுத்துட்டேன்னா இப்போ எவ்வளோ இருக்கும், A-16 இருக்குமா. ஜூஸோட வேல்யூ வந்து A-60. ஸோ அண்ட் தென் என்ன பண்ணுறேன், ஒரு 40 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ வாட்டர் எவ்வளோ இருக்குன்னா 40 லிட்டர்ஸ் இருக்குமா. ஸோ ரெண்டுக்கு ரேஷியோ சொல்லியிருக்கானுங்க. ஸோ A-60/40 = 5/1. ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா A-60 = 200 வரும். ஸோ ஏவோட வேல்யூ வந்து 260 சரிங்களா. கண்டெய்னர் ஏல ஜூஸோட கெப்பாசிட்டி வந்து 260 லிட்டர்ஸ் சரிங்களா. ஸோ இன்னொரு கண்டெய்னர் இருக்குல்ல, அதில் என்ன இருக்குன்னா A+B லிட்டர்ஸ் சொல்லியிருக்காங்களா. ஸோ A+Bனா 260 + B சரிங்களா. இது வந்து ஜூஸு. அதே மாதிரி என்ன செய்கிறாங்க, ஒரு 50 லிட்டர்ஸ் வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. ஸோ 50 லிட்டர்ஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரேஷியோ வந்து 6:1 வருது. ஸோ 260 + B = 6. ஸோ 50 வந்து 1. ஸோ இதை கிராஸ் பண்ணிங்கன்னா 260 + B. ஸோ 50 × 6 வந்து 300. ஸோ பியோட வேல்யூ எனக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 40 லிட்டர்ஸ்னு வரும் சரிங்களா. இது ரொம்ப சும்மா சாதாரண பேசிக்ஸ் தெரிஞ்சாலுமே இந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். கண்டெய்னரில் இருக்கிற ஜூஸ் வந்து நம்ம ஏன்னு எடுத்துருக்கோம், 60 லிட்டர்ஸ் வெளியே எடுத்துட்டானுங்க. ஸோ 40 லிட்டர்ஸ் ஆட் பண்ணுறானுங்க. ஸோ இது நீங்கள் இந்த ஈக்குவேஷன் போடாமே போட்டுடலாம். ஸோ இந்த 1 பார்ட் வந்து 40 லிட்டர்ஸ்னால் 5 பார்ட்ஸ் வந்து 200. 200லேருந்து ஒரு 60 ஆட் பண்ணிங்கன்னா ஏவோட வேல்யூ வந்து 260. அதே மாதிரி இதுலேயும் இந்த 1 பார்ட் வந்து 5னா 6 பார்ட் வந்து 300. ஸோ 300லேருந்து 260 மைனஸ் பண்ணிங்கன்னா 40 லிட்டர்ஸு. பியோட வேல்யூ வந்து 40 லிட்டர்ஸு சரிங்களா. அதாவது ராஜீவோட சிஸ்டர் பிறக்கும்போது அவங்க அம்மா அப்பாவோட ஏஜ் எவ்வளோ இருக்குன்னா 28 இயர்ஸ் 26 இயர்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ ராஜீவ் பிறக்கும்போது அவன் சிஸ்டர் வந்து 5 இயர்ஸ் ஓல்டில் இருக்கா. ஸோ சம் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் மதர் அண்ட் ஃபாதர் when ராஜீவ் becomes 15 இயர்ஸ் ஓல்டு. ஸோ ராஜீவ் வந்து 15 இயர்ஸ் ஆகும்போது அவனோட ஏஜ், அவங்க அந்த ஃபாதர் அண்ட் மதரோட ஏஜ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சாதாரண சம்மு. ஸோ இந்த சம் எதுவுமே நானாக ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்தது இல்லை. ஸோ ப்ரீவியஸ் மெமரி பேஸ்டு பேப்பர்னு நான் 2-3 சைட்டில் சர்ச் பண்ணி எடுத்தது கொண்டு வந்தது சரிங்களா. இவங்க எல்லாமே சம்ஸ் இப்படி தான் போட்டிருக்கானுங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து என்னடா ரொம்ப சப்பையாக இருக்க சம்ஸ் அப்படின்னு தோணலாம். எனக்கே இப்படி தான் தோணுது, என்னடா இப்படிலாம் கேட்டிருக்கானுங்களான்னு. பட் ஓகே, பட் நான் நெக்ஸ்ட்டு வந்து மெயின் செஷன் மெயின்ஸ்க்கு வந்து தனியாக வேர்ட்ஸ் ப்ராப்ளம் கொண்டு வரும்போது கொஞ்சம் அட்வான்ஸாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கொண்டு வரேன் சரிங்களா. ஸோ இதெல்லாம் ரொம்ப சாதாரண சம்மா, ப்ரிலிம்ஸ் லெவல் சம்மா இருக்குது எல்லாமே. பட் என்ன செய்ய, சால்வ் பண்ணுவோம். ஸோ ராஜீவோட சிஸ்டர் பிறக்கும்போது அவங்க அம்மா அப்பாவோட ஏஜ் வந்து 28 இயர்ஸ், மதர் வந்து 26 இயர்ஸா. ஸோ ஃபாதர் வந்து 28, மதர் வந்து 26. இது எப்போது, ராஜீவோட சிஸ்டர் பிறக்கும்போது சரிங்களா. இப்போ ராஜீவ் பிறக்கும்போது ராஜீவோட சிஸ்டர் வந்து 5 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ ராஜீவ் சிஸ்டர் வந்து 5 இயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ராஜீவோட ஃபாதருக்கும் மதருக்கும் ஒரு 5 இன்க்ரீஸ் ஆகுமா. ஸோ +5 +5. ஸோ எவ்வளோ வரும்னா ஃபாதரோட ஏஜ் வந்து 33, மதரோட ஏஜ் வந்து 31. இப்போது ராஜீவ் பிறக்கும்போது இவங்க 2 பேரோட ஏஜ் வந்து 33, 31 சரிங்களா. ஸோ ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அம்மா அப்பாவோட ஏஜ் வந்து எவ்வளோ தானே கேட்குறாங்க. அதாவது ராஜு வந்து 15 இயர்ஸ் ஆகுது சரிங்களா. ஸோ 15 இதை ஆட் பண்ணிங்கன்னா 64 + 30. ஸோ ஆன்சர் வந்து 94 இயர்ஸ். ஸோ 33லேருந்து ஒரு 15 ஆட் பண்ணணும், 31லேருந்து ஒரு 15 ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன செய்கிறேன், இது ரெண்டையும் டேரெக்டாக 64 ஆட் பண்ணி +30 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏஜஸ் ஆஃப் ஃபாதர் அண்ட் மதரோட டோட்டல் ஏஜ் வந்து 94 இயர்ஸ் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் வச்சு ஒரு சம் கொடுத்துருக்கானுங்க. அதாவது ஏபிசி 3 பைப் வந்து ஒரு டேங்க் வந்து 16 ஹவர்ஸில் ஃபில் பண்ணிடுறானுங்க. ஸோ ஒரு 4 ஹவர்ஸ் கழிச்சு பைப் பியை வந்து க்ளோஸ் பண்ணுறானுங்க. ஸோ ரிமைனிங் டேங்க் வந்து ஏஎன்சி வந்து 18 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுது சரிங்களா. அண்ட் தென் என்ன சொல்லியிருக்காங்கன்னா
பைப் பி வந்து பைப் சியை விட ஒரு 1.5 டைம்ஸ் வந்து எஃபிஷியன்சின்னு சொல்லியிருக்காங்க. 1.5 டைம்ஸ் மோர்னா தான் 2.5ன்னு எடுக்கணும் சரிங்களா. 1.5 டைம்ஸ் சொல்லிட்டாங்கன்னா அது 1.5 தான் சரிங்களா. ஸோ ஏ வந்து அலோன் அது இண்டிவிஜுவலாக அந்த டேங்கை வந்து எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணுவாங்க கேட்குறாங்க. ஸோ இது எல்சிஎம் இந்த மெத்தட்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் லாஜிக்கலாக யோசிங்க. ஏபிசி ஒரு 3 பைப்பு சேர்ந்து ஒரு டேங்க் வந்து 16 ஹவர்ஸில் ஃபில் பண்ணிடுறானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 ஹவர்ஸ் வந்து ஏபிசி 3மே ரன் ஆகுதா சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 4 ஹவர்ஸ் வந்து 3மே ரன் ஆகுது. ஸோ ரிமைனிங் இருக்கிற 12 ஹவர்ஸும் இந்த 3மே ரன் ஆச்சுன்னா அந்த டேங்க்கை வந்து 16 ஹவர்ஸில் ஃபில் பண்ணிடுவானுங்க சரிங்களா. ஆனால் பைப்போட் பி வந்து ஒரு 4 ஹவர்ஸ் கழித்து ஸ்டாப் பண்ணிடுறானுங்க சரிங்களா. ஸோ 4 ஹவர்ஸ் ஸ்டாப் பண்ணதுனால தான் 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணதுனால தான் ஏ+சி வந்து 18 ஹவர்ஸில் அந்த டேங்க் ஃபில் பண்ணுறானுங்க. ஸோ இது என்ன அர்த்தம்னா இந்த ஏபிசி வந்து 12 ஹவர்ஸில் ஃபில் பண்ண வேண்டிய இதை வந்து ஏ+சி வந்து 18 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுறானுங்கன்னு அர்த்தம். லாஜிக் புரிஞ்சுல. இப்போ ஏ+பி+சி மூணு பைப்புமே 4 ஹவர்ஸ் வந்து ரன் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் பிஏ ஸ்டாப் பண்ணுறாங்க. இன்கேஸ் பிஏ ஸ்டாப் பண்ணலன்னா ஏபிசி மூணு பைப்பும் சேர்ந்து 12 ஹவர்ஸில், அதாவது 4 ஹவர்ஸ் ப்ளஸ் 12 வந்து 16 ஹவர்ஸா. ஸோ 12 ஹவர்ஸ் ரன் ஆகிருந்தால் அந்த டேங்க் ஃபில் பண்ணியிருக்கோம். ஆனால் பிஏ க்ளோஸ் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா ஏ+சி வந்து 18 ஹவர்ஸ் வந்து அந்த டேங்க் வந்து ஃபில் பண்ணுறானுங்க சரிங்களா. ஸோ இந்த ஏ+பி+சி எடுக்கிற அந்த 12 ஹவர்ஸும் 12 ஹவர்ஸ் எடுக்க வேண்டியது ஏ+சி வந்து 18 ஹவர்ஸ் எடுக்கிறானுங்க. இதுதான் இதோட கான்செப்ட். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸு இது 3 டைம்ஸா. ஸோ நீங்கள் உள்ள மறுபடியும் மல்டிப்ளைலாம் பண்ண வேண்டாம். ஸோ ஏ+பி+சி வந்து எனக்கு வந்து 3. ஸோ ஏ+சி வந்து 2, அதாவது இந்த ஏ/சி வந்து இங்கே கொண்டு வந்திருக்கேன், அது மாதிரி இந்த 2 வந்து இங்கே கொண்டு போயிருக்கேன். ஸோ இது என்ன அர்த்தம்னா ஏ+பி+சியோட எஃபிஷியன்சி வந்து 3, ஏ+சியோட எஃபிஷியன்சி வந்து 2 சரிங்களா. ஸோ ஏ+சியோட எஃபிஷியன்சி வந்து 2னா பியோட எஃபிஷியன்சி வந்து எவ்வளோ வரும்? இந்த 2 மேலே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா பியோட எஃபிஷியன்சி வந்து 1ன்னு வரும். ஆனால் நம்ம கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பைப் பி வந்து பைப் சியை விட 1.5 டைம்ஸ் சொல்லியிருக்காங்களா. ஸோ பி/சி வந்து எவ்வளோ வரும்னா 2:3ன்னு வரும். ஸோ 1.5:1ங்கிறது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3:2ன்னு வருமா. ஸோ இங்கே வந்து 1 இருக்குது, இங்கே வந்து 3 இருக்குது. ஸோ இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பியோட எஃபிஷியன்சி வந்து எனக்கு வந்து 3 ஓகேவா. அதே மாதிரி இங்கேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏ+சியோட எஃபிஷியன்சி வந்து எனக்கு 6. ஸோ சியோட எஃபிஷியன்சி வந்து நம்ம 2 ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஏவோட எஃபிஷியன்சி வந்து 4, சியோட எஃபிஷியன்சி வந்து 2, பியோட எஃபிஷியன்சி வந்து 3. புரியுதுல்ல. ஸோ இது வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கேட்குறானுங்க, பைப் ஏ வந்து அந்த டேங்கை இண்டிவிஜுவலாக எவ்வளோ டைத்தில் ஃபில் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸோ எனக்கு டோட்டல் டைம் டேக்கன் வந்து 16 இன்ட்டு 4 + 2 வந்து 6, 6 + 3 வந்து 9 பை ஏவோட எஃபிஷியன்சி வந்து 4. ஸோ 4ஆல் இது மல்டிப்ளை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 × 9 வந்து 36 ஹவர்ஸ். ஸோ இந்த பைப் சம்மு அண்ட் தென் அந்த டைம் அண்ட் ஒரு சம்லாம் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் இந்த அப்ரோச் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சம்மை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் தனியாக இதுக்கு ஒரு 16 ஹவர்ஸுக்கு இந்த 4 ஹவர்ஸ் 18 ஹவர்ஸ் இந்த மாதிரி எல்சிஎம் எடுத்துலாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் லாஜிக்கலாக திங்க் பண்ணிங்கன்னா அந்த சம் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அகைன் ஒருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ஏபிசி 3 பைப் வந்து 16 ஹவர்ஸில் ஒரு டேங்க் ஃபில் பண்ணுறானுங்க. ஒரு 4 ஹவர்ஸ் கழிச்சு பைப் பியை வந்து ஸ்டாப் பண்ணுறானுங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா ஏ+பி வந்து ரிமைனிங் டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு 18 ஹவர்ஸ் ஆகுது சரிங்களா. இன்கேஸ் பைப் பியை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணலன்னா ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 12 ஹவர்ஸில் ஃபில் ஆகிருக்கும். 16 ஹவர்ஸில் ஃபில் ஆக வேண்டியது ஃபஸ்ட்டு 4 நெக்ஸ்ட்டு 12. ஸோ ஏ+பிசி இந்த 3 பைப்பும் 12 ஹவர்ஸ் எடுக்க வேண்டிய டைம் வந்து ஏ+சி வந்து 18 ஹவர்ஸில் எடுக்கிறானுங்க சரிங்களா. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ இது a+b+c பை a+c வந்து எஃபிஷியன்சி வந்து 3/2ன்னு வரும் சரிங்களா. ஸோ ஏ+சி வந்து 2னா பி வந்து 1. நம்ம ஆல்ரெடி b/c எஃபிஷியன்சி வந்து 3:2ன்னு ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பியோட எஃபிஷியன்சி 3, சியோட எஃபிஷியன்சி வந்து 2, ஏவோட எஃபிஷியன்சி 4ன்னு வந்துடும். ஸோ நம்ம a+b+c வந்து ஒரு டேங்கை ஃபில் பண்ணுற டைம் வந்து 16 ஹவர்ஸா. ஸோ 16 இன்ட்டு இந்த டோட்டல் எஃபிஷியன்சி 3, அதாவது டோட்டல் ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா டோட்டல் டைமு இன்ட்டு எஃபிஷியன்சி. இதுதான் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. ஸோ எனக்கு டோட்டல் டைம் 16 ஹவர்ஸு, டோட்டல் எஃபிஷியன்சி வந்து 9. ஸோ ஏவோட இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி வந்து 4. இதை கேன்சல் பண்ணால் ஃபைனலாக எனக்கு 36 ஹவர்ஸ்னு வரும் சரிங்களா.
ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஸோ ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் A to B வந்து 7:10. ட்ரெயின் A crosses an electric pole in 8 seconds. ட்ரெயின் C வந்து 540 மீட்டர் crosses the pole in 12 seconds. ஸோ ட்ரெயின் சியோட ஸ்பீடு வந்து ட்ரெயின் பியை விட ஆஃப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லென்த் ஆஃப் ட்ரெயின் பி வந்து லென்த் ஆஃப் ட்ரெயின் ஏ விட 144 மீட்டர் வந்து லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக லென்த் ஆஃப் ட்ரெயின் பி எவ்வளோ கேட்குறானுங்க. ஸோ இதுவும் ரொம்ப ஈஸியான சம் தான். இப்போது ட்ரெயின் ப்ராப்ளத்தை பொறுத்த வரையும் அந்த டிஸ்டன்ஸுங்கிறது நம்ம எதுனா எடுத்துக்கணும்னா ட்ரெயினோட லென்த் எடுத்துக்கணும். சரிங்களா? டிஸ்டன்ஸுங்கிறது லென்த் ஆஃப் த ட்ரெயின். சரிங்களா? இன்கேஸ் ஒரு போலை மட்டும் கிராஸ் பண்ணுச்சுன்னா லென்த் ஆஃப் த ட்ரெயின் மட்டும் எடுக்கணும். ஒரு பிளாட்ஃபார்மோ ஆர்எல்ஸ் இன்னொரு ட்ரெயினோ ஆர்எல்ஸ் ஒரு டனலோ இந்த மாதிரி கிராஸ் ஆச்சுன்னா அதோட லென்த்தையும் சேர்த்து ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ஏபியோட ஸ்பீடு வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதை ஃபைன் பண்ண முடியாது. ஸோ ட்ரெயின் சிக்கு வந்து அதோட லென்த்தும் சொல்லிட்டானுங்க, கிராஸ் பண்ணுற அந்த டைமும் சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்பீடு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமா. ஸோ ஸ்பீடு எவ்வளோ வரும்னா டிஸ்டன்ஸுங்கிறது அந்த ட்ரெயினோட லென்த்தா. ஸோ ட்ரெயினோட லென்த்து வந்து 540 பை டைம் வந்து 12 செகண்ட்ஸு. ஸோ ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் சி எவ்வளோ வரும்? 45 மீட்டர் பெர் செகண்டுன்னு வரும். ஸோ இதெல்லாம் 540 மீட்ரு, இது வந்து செகண்டு. சரிங்களா? ஸோ ட்ரெயினோட ஸ்பீடு வந்து நான் ஃபைன் பண்ணிட்டேன் 45 மீட்டர் பெர் செகண்டுன்னு. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நான் ட்ரெயின் சி வந்து ஒரு எலக்ட்ரிக் போலை மட்டும்தான் கிராஸ் பண்ணுது. ஸோ அதனால் ட்ரெயின் லென்த்தை மட்டும் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போது ட்ரெயின் பியோட ஸ்பீடு எவ்வளோன்னா ட்ரெயின் சியை விட டபுள். சரிங்களா? ட்ரெயின் சி வந்து ட்ரெயின் பியோட ஆஃப்னா ட்ரெயின் பி வந்து ட்ரெயின் சியை விட டபுள் தானே. சரிங்களா? ஸோ அப்போ ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் பி எவ்வளோ வரும்? 45 × 2 90 மீட்டர் செகண்ட்ஸ்னு வருமா? ஸோ 90ல் ஆஃப்னா 45, அதே மாதிரி 45ல் டபுள்னா 90. சரிங்களா? நீங்கள் அதை எப்படிலாம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளது பாருங்கள். ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் A to B வந்து 7:10 சொல்லியிருக்காங்களா. ஸோ அது வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்கானுங்க. ஸோ அந்த 10 பார்ட்ஸ் வந்து நம்ம 90னா ஸ்பீட் ஆஃப் ஏ வந்து எவ்வளோ வரும்? ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் ஏ வந்து எவ்வளோ வரும்னா 10 × 9, அது மாதிரி 7 × 9னா 63 மீட்டர் பெர் செகண்ட்ஸ்னு வரும். ஸோ அகைன் பாருங்கள், ட்ரெயின் ஏ வந்து ஒரு எலக்ட்ரிக் போல் வந்து 8 செகண்ட்ஸில் கிராஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு ட்ரெயின் ஏவோட லென்த்து கண்டுபிடிக்கணும். ஸோ லென்த்து கண்டுபிடிச்சா தான் ட்ரெயின் பியோட லென்த்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ ட்ரெயின் ஏக்கு வந்து எனக்கு ஸ்பீடு தெரியும், டைம் தெரியும். ஸோ லென்த் எவ்வளோ வரும்னா ஸ்பீடு இன்ட்டு டைமா. ஸோ 63 இன்ட்டு போல் எவ்வளோ எனக்கு கிராஸ் ஆகுதுன்னா 8 செகண்ட்ஸு. ஸோ 63 × 8 வந்து 480, 3 × 8 வந்து 24, 504 மீட்டர்னு வரும். சரிங்களா? ஸோ லென்த் ஆஃப் ட்ரெயின் ஏ வந்து 504 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போது ட்ரெயின் பியோட லென்த்துன்னு கேட்டிருக்கானுங்க. ஸோ ட்ரெயின் பி வந்து ட்ரெயின் ஏ விட 144 வந்து லெஸ்ன்னு சொல்லியிருக்கானுங்க. ஸோ 504லேருந்து 144 மைனஸ் பண்ணிங்கன்னா 0, 36. ஸோ லென்த் ஆஃப் ட்ரெயின் பி வந்து 360 மீட்டர். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் ட்ரெயின் சியோட லென்த்து அதோட டைம் வச்சு ட்ரெயின் சியோட ஸ்பீடு கண்டுபிடிக்கிறேன். ஸோ அண்ட் தென் ட்ரெயின் பியோட ஸ்பீடை கண்டுபிடிக்கிறேன். அண்ட் தென் ட்ரெயின் ஏவோட ஸ்பீடு கண்டுபிடிக்கிறேன். ஸோ ட்ரெயின் ஏவோட லென்த்துக்கு வந்து ஸ்பீடு இன்ட்டு டைம் வந்து 504 மீட்ரு. இது லென்த் ஆஃப் ட்ரெயின் ஏ வந்து 504 மீட்டர்னா இதுலேருந்து 144 மைனஸ் பண்ணால் லென்த் ஆஃப் ட்ரெயின் பி எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 360 மீட்டர்னு வரும். சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க, நெக்ஸ்ட் செஷன் முடிஞ்சு. ஸோ பார்ட் 1 பார்ட் 2லேருந்து ஒரு 15 கொஸ்டின் கொண்டு வந்து நினைக்கிறேன். 15மே மெமரி பேஸ்டு கொஸ்டின் தான். ஸோ ப்ரீவியஸ் இயரில் 2-3 வெப்சைட்லேருந்து நான் எடுத்துருந்த கொஸ்டின்ஸ் தான். ஸோ எல்லாமே ஒரு ப்ரிலிம்ஸ் லெவலில் என்ன இருக்குமோ அந்த லெவலில் தான் இருந்துச்சு. ஸோ சம் வந்து நல்லா சால்வ் பண்ணுறவங்க அதெல்லாம் அந்த சம்லாம் பார்த்தா ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும். நான் மெயின்ஸுக்கு வந்து தனியாக ஒரு செஷன் கொண்டு வரேன். ஸோ அதில் வந்து இதை விட கொஞ்சம் டஃப்பாக அவங்களுக்கு கண்டிப்பாக கொஸ்டின் எட்டு வரேன். சரிங்களா? ஸோ ஃப்ரெஷர்ஸ் யாராவது இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் ஸோ மெயின்ஸ் வரதுக்கு முன்னாடி என்னால் எவ்வளோ வீடியோ போஸ்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கீப் ஸ்டடியிங் அண்ட் டூ யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஆல்.